கிறிஸ்துவுக்குள் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இப்பொழுதும் நாம் காண இருப்பது இயேசு கிறிஸ்துவனுடைய இரண்டாம் வருகையில முன்னறிவிக்கப்பட்ட தீர்க்கதரிசனமாகிய 4 குதிரைகளை குறித்தானது. இதில் நிறைவேறின தீர்க்கதரிசனங்களை குறித்து நாம் இப்பொழுது காண இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்துல பரிசுத்தவான்களோடும் தூதர்களோடும் இறங்கி வருவதற்கு முன்பதாக இந்த பூமியில அநேக முன்னடையாளமாய் அறிவிக்கப்பட்ட காரியங்கள் நடக்க இருக்கிறது. அதில் மிக முக்கியமாக சொல்லப்படுகிறது வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் நாம் பார்க்க முடியும். நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான் என்று சொல்லி இங்கு ஒரு வெள்ளை குதிரையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து வருகைக்கு முன்பதாக இந்த வெள்ளை குதிரையானது தேசம் முழுவதும் புறப்பட்டு அநேக காரியங்களை செய்யும்படியாக முன்னறிவிக்கப்பட்ட தீர்க்கதரிசனமாயிருக்கிறது. இதை குறித்தான விளக்கத்தை நாம் பார்ப்பதற்கு முன்பதாக இங்கு குதிரைகள் என்று சொல்லப்படுகிறது எதை குறிக்கிறது என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதற்கு முன்பதாகவே சகரியா தீர்க்கதரிசிக்கும் இதே போல குதிரை தரிசனம் ஒன்று காண்பிக்கப்பட்டுள்ளது. சகரியா 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல 5ஆம் வசனத்தில் அந்த தூதன் எனக்கு பிரதியுத்தரமாக இவைகள் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவருடைய சமூகத்தில் என்று புறப்படுகிற வானத்தினுடைய 4 ஆவிகள் என்று குறிப்பிடுகிறார். அதாவது அதே குதிரையை இதே போக 4 குதிரையை, முதலாம் குதிரையை ஆகிய சிவப்பு குதிரையும், 2ஆம் குதிரை ஆகிய கருப்பு குதிரையும், 3ஆம் குதிரை ஆகிய வெள்ளை குதிரையும், 4ஆம் குதிரை ஆகிய புள்ளி புள்ளியாக சிவப்பு குதிரை என்று சொல்லப்படுகிற இதே 4 குதிரைகளை சகரியா தீர்க்கதரிசியும் தன் தரிசனத்தில் கண்டிருக்கிறார். அந்த குதிரையானது எதை குறிப்பது என்று சொல்லி சகரியாவுக்கு தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது. அது தேவனுடைய சமூகத்திலிருந்து புறப்படுகிற 4 ஆவிகள் என்று சொல்லி, அதாவது இந்த குதிரை புறப்படுகிற காரியமானது தேசத்தில் ஒரு 4 ஆவிகளால் நடத்தப்படுகிற கிரியா இருக்கிறது. இங்கு குதிரைகள் என்று சொல்லப்படுவது ஆவிகளை குறிக்கின்றது. ஒரு காரியத்தை நடத்த அதற்காக புறப்படும் ஆவிகள். தீர்க்கதரிசிகளுக்கு குதிரைகள் ஆவிகளாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. அதன் மேல் ஏறி இருப்பவன் ஒரு சம்பவத்தினுடைய அடையாளமாக அல்லது ஒரு சம்பவத்தை நிறைவேற்ற கருவியாக பயன்படும் ஒரு சூழலாக கூட இருக்கலாம். இந்த குதிரை ஒரு அடையாளமாக ஆவியாக காண்பிக்கப்படும் பொழுது இந்த சம்பவங்கள் மனிதருடைய எண்ணங்களுக்குள்ளாக, சிந்தனைகளுக்குள்ளாக கிரியை செய்து, இந்த ஆவியானது கிரியை செய்து அநேக யுத்தங்களையும் அநேக காரியங்களும் சம்பவிக்க செய்யும். அதே போலதான் இந்த 4 குதிரைகள், முதலாவது குதிரையானது வெள்ளை குதிரை புறப்படுகிறதா இருக்கிறது என்று சொல்லி வெளிப்படுத்தலில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதே வெள்ளை குதிரை குறித்தான அடையாளம் எதை காண்பிக்கிறது என்றால், அந்த வெள்ளை குதிரையானது வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். நீங்க நன்கு அறிய முடியும், இந்த வெள்ளை குதிரை புறப்பட்ட உடன் தான் பின்பு இந்த 3 குதிரைகள் வருகிறது. அதாவது இந்த வெள்ளை குதிரை என்ன செய்கிறது என்றால், முன்னதாக புறப்பட்டு போய் தேசங்களுக்கு நடுவாக தன்னை ஜெயிப்பவனாக, அதிகாரம் உடையவனாக, தன்னை மேன்மை உள்ளவனாக, எல்லாரிடத்திலும் தான் அதிகாரம் செலுத்துகிறவனாக தன்னுடைய ராஜ்யத்தை உண்டாக்கி கொள்கிறான். அப்படிப்பட்ட தன்மையை இந்த வெள்ளை குதிரையானது செய்கிறது. இந்த ஆவி, இந்த வெள்ளை குதிரை என்று சொல்லப்படுகிற இந்த ஆவி முதலாவது ராஜ்யங்களை பிடிக்கும், தேசங்களை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும், தேசங்களை தன்னுடைய ஆணைக்கு கீழ்ப்படிய பண்ணும்படிக்கு, கட்டளையாக அல்ல, ஒவ்வொரு தேசத்தின் அதிபதிகளோடு கூட இணக்கமாக பேசி, நட்பாக பேசி, இவன் செய்கிற காரியம் எவ்வளவு தீங்கை கொண்டு வரும் என்று சொல்லி அவர்கள் அறியாத வண்ணம் நட்பாக பேசி அநேக நாடுகளுடைய அதிபதிகளை தன் வசமாக இவன் இழுத்துக் கொள்வான். பின்பு தேசத்தில் கொண்டு வரும் யுத்தங்களையும் கலவரங்களையும் போர்களையும் உண்டாக்கும்படியான செயல்களை இவன் செய்வான். இவன் அநேக ஜனங்களுக்கு மத்தியில நற்பெயரை தன் பெற்றுக்கொண்டு பின்பு உலகத்துக்குள்ளாக பெரிய யுத்தங்களை கொண்டு வருகிற காரியத்தை அதிபதிகளை கொண்டே இவன் நிறைவேற்றுவான். வேதாகமத்தில் முன்னறிவிக்கப்பட்ட அந்த வெள்ளை குதிரையானது எதை குறிக்கிறது? அது ஒரு ராஜ்யத்தை குறிக்கிறது. தேசத்தின் மத்தியில அநேக ஜனங்களுக்கு மத்தியில் ஒரு புதிய ராஜ்யம் தோன்றி அவன் ஜெயிப்பவனாகவும் எல்லாராலும் அவன் அங்கீகரிக்கப்படுகிறவன் தோன்றுவான் என்று சொல்லி முன்னறிவிக்கப்படுகிறது. இங்கு நான் காண்பது யூரோப்பியன் கோல் அண்ட் ஸ்டீல் கமிட்டி என்று சொல்லி 2ஆம் உலக போருக்கு பின்பதாக ஒரு கமிட்டி உருவாகிறது. இது எதற்காக என்றால், உலக நாடுகளுக்கு மத்தியில் சமாதானத்தை வருவிக்கத்தக்கதாக பல நாடுகள் சேர்ந்து சமாதானத்தை தேசத்தின் மத்தியில் கொண்டு வரும்படியாக, இனி எந்த நாடுகளும் யுத்தம் செய்ய தேவையில்லை, எந்த நாடுகளும் இனி யுத்தங்களுக்கு மத்தியில் நிற்க தேவையில்லை என்று சொல்லி ஒரு சமாதானத்தை கூறுபவனாக இந்த கமிட்டி உருவாகுகிறது. முதலாவது இது தொடங்கும் பொழுது யூரோப்பியன் இன்டகிரேஷன் என்ற பெயரில் இது தொடங்கப்படுகிறது. பின்பதாக இது வளர்ந்து பல நாடுகளை தன்னிடமாக கூட்டி சேர்த்துக் கொள்கிறது. முதலாவது 6 நாடுகள் இதில் கூட்டி சேர்ந்து இந்த அமைப்பிற்கு வலு சேர்க்கிறது. பின்பதாக இப்பொழுதும் 20க்கும் அதிகமான நாடுகள் கூட்டி சேர்ந்து இது வலுப்பெற்ற ஒரு அமைப்பாக திகழ்கிறது. அது மட்டுமின்றி 2012, அதாவது இதுவரைக்கும் நாடுகளுக்கு மத்தியில இந்த அமைப்பானது சமாதானத்தை கொண்டு வருகிற வேலை செய்கிறதை அங்கீகரிக்கும் வழியாக இதுவரைக்கும் ஒரு தனிநபருக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்டு வந்த நோபல் பரிசை முதல் முறையாக 2012 யூஸ் நோபல் பீஸ் பிரைஸ் ஃபார் ஃப்ராட்டர்னிட்டி
பிட்வீன் நேஷன்ஸ், அதாவது தேசங்களுக்கு மத்தியில் சமாதானத்தையும் ஒருங்கிணைப்பையும் கொண்டு வருகிற அமைப்பு என்று சொல்லி முதலாவது நோபல் பரிசு இதுக்கு கொடுக்கப்படுகிறது. அது மட்டுமின்றி இப்பொழுதும் நம் தேசங்களுக்கு மத்தியில் யுத்தங்களை காண்கிறோம். இந்த யுத்தங்களுக்கு ஒரு நோக்கம் உண்டு. எது எனில் மதத்தின் அடிப்படையிலேயோ இல்லை இடத்தின் அடிப்படையிலோ நடக்கப்படுகிற இந்த யுத்தங்கள் தேசத்துல நடக்கும் என்று சொல்லி தேவனால் முன்னறிவிக்கப்பட்டிருந்தது. இதற்கு தூண்டுகோலாக ஆணிவேராக செயல்படுவதும் இந்த அமைப்பு தான். தன் இடத்திற்காக தன்னுடைய மதத்திற்காக போராடுகிற இரு நாடுகளையும் தன் வசம் வைத்துக் கொண்டு இரு நாடுகளுக்கு இடையே சமாதானம் கூறுவது போல, இது உங்கள் நாடு, இது உங்கள் மதம் என்று சொல்லி இதில் நீங்கள் உறுதியாருங்கள் என்று சொல்லி ரெண்டு தரப்பினரிடையும் வார்த்தைகளை பேசி அவர்களை அவர்கள் வசத்தில் உறுதிப்படுத்தும்படிக்கான இந்த அமைப்பு இவர்களோடு கூட சேர்ந்து நிற்கிறது. இரு நாடுகளுக்கிடையே அவரவர் தேசத்துக்காக போராடுகிறவர்கள் மத்தியில் இவர்கள் சென்று அவர்களுடைய கொள்கையை உறுதியா இருக்கும்படிக்கு செய்து பின்பு அது தாமதிக்கும் பொழுது யுத்தத்துக்காக அவங்க புறப்படும் பொழுதும் அமைதியாக அவர்களை விட்டு விலகுவதும் இந்த அமைப்பு தான். சமீபத்தில் ஹமாஸுக்கு விரோதமாக இஸ்ரேல் போர் புரிந்த பின்பு இப்பொழுது ஈரான் ஒரு பெரும் யுத்தத்தை தொடங்கி இருப்பது நீங்கள் அறிவீர்கள். இது கர்த்தரால் முன்னறிவிக்கப்பட்டதே. இது போல யுத்தங்கள் தொடங்கும். இது வெறும் யுத்தங்களுடைய தொடக்கம் மட்டுமே. இது மூன்றாம் போருடைய தொடக்கமோ இது மூன்றாம் போரோ அல்ல. இது இந்த யுத்தங்களுக்கான தொடக்கமே. இப்பொழுதுதான் அந்த இடத்திற்காக முன்னதாக தேவாலயம் வைக்கப்பட்டிருந்த அந்த இடத்திற்கான உரிமை போராட்டத்தை தொடங்கி இருக்கிறார்கள். இது இன்னுமாய் வலுப்பெறும். இன்னுமாய் நாடுகளுக்கு இடையே ஒரு பெரிய அச்சத்தை கொண்டு வரும். அது மாத்திரமல்ல, பஞ்சமும் வறுமையும் வெள்ளை குதிரையோடு கூட வருகிறதை நாம் முன்னமே கண்டிருக்கிறோம். இந்த வெள்ளை குதிரை வந்து போரையும் அதற்குண்டான சர்ச்சைகளையும் உருவாக்கின பின்பு தேசத்திற்கு மத்தியில் போர்கள் நடக்கும் பொழுது பெரும் வறுமையை கொண்டு வருமாம். இன்றைக்கும் நீங்கள் ஈரானில் பார்க்க முடியும். ஒரு சிறு உணவு தானியமே 2000 ரூபாய்க்கும் 4000 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறதே. இந்த வெள்ளை குதிரை எங்கெல்லாம் சென்று தன் அதிகாரத்தை பயன்படுத்தி நட்பை பயன்படுத்தி தேசங்களுக்கு மத்தியில் யுத்தங்களுக்கான வாசலை திறந்து வைக்கிறதோ பின்னதாகவே வறுமையை கொண்டு வருகிற மங்கின நிறைமுடைய குதிரை பின்னாகவே வந்து கொண்டிருக்கிறது. இதோ வெள்ளை குதிரை புறப்பட்டாயிற்று. இந்த யூரோப் யூனியன் அநேகளுக்கு தேசங்களுக்கு மத்தியில் நட்பை கொண்டு வரும்படியாக பேசி அவர்களை அவர்களுடைய கொள்கையை உறுதியாக்க செய்து அது தாமதிக்கும் பொழுது யுத்தங்களுக்கு ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறது. இந்த வெள்ளை குதிரை புறப்பட்டாயிற்று. அது மாத்திரமல்ல, தீர்க்கதரிசியால் முன்னறிவிக்கப்பட்டதை நீங்கள் வேதத்தில் காண முடியும். ஒரு பெரிய சிலையை கண்டேன், அதன் பாதங்களிலே களிமண்ணும் இரும்பும் கலந்ததுமாய் இருந்தது என்று சொல்லி. இந்த யூரோப் யூனியன் கமிட்டியானது 1951 இந்த யூரோப்பியன் கோல் அண்ட் ஸ்டீல் கமிட்டி என்று சொல்லி தன்னை பிரகடனப்படுத்திக் கொண்டதை நாம் முன்னறிவோம். இந்த அமைப்பே உலகத்தில் மிகப்பெரிய கடைசி காலத்தில் எழும்பக்கூடிய மிகப்பெரிய அமைப்பாய் இருக்கும். அந்த களிமண்ணும் இரும்பும் சேர்ந்த அமைப்பினுடைய பாதங்களுக்கு நேராக தான் ஒரு கல் வந்து மோதி அந்த சிலை விழுவதாக நெபுகாத் நேச்சாருக்கு தரிசனமாக காண்பிக்கப்பட்டிருக்கும். அந்த தரிசனத்தை தானியேல் விளக்கி கூறியிருப்பார். இதே இந்த அமைப்பு தான் தன்னைத்தானே கோல் அண்ட் ஸ்டீல் கமிட்டி என்று சொல்லி பெயர் பெற்றுக்கொண்ட இந்த கமிட்டி தான். இதை தொடர்ந்து வருகிற யுத்தங்களும் கடைசி நாட்களுக்கான அடையாளங்கள் நிறைவேறும் பொழுது இயேசு கிறிஸ்துவாகிய அந்த கண்மலை வந்து இந்த அமைப்பை முறியடிக்கும்படிக்கு மகாபெரிய யுத்தத்தை கர்த்தர் நடத்துவார். தேசத்துக்கு மத்தியில் தனக்காய் வைரகமாய் இருந்த ஜனங்களை தன்னுமாய் சேர்த்துக் கொள்ளும்படிக்கு மத்திய ஆகியத்திலே நிச்சயமாய் கண்மலையாக இருக்கிற இயேசு கிறிஸ்து திரும்ப வருவார். அது மாத்திரமல்ல, இதோ மேகங்களுடன் வருகிறார், கண்கள் யாவும் காணும் என்ற வார்த்தையின்படி நாம் கண்ணார கண்டு கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாகும்படிக்கு எல்லாருடைய முழங்கால்களும் அவருக்கு முன்பாக முடங்கும்படிக்கு கர்த்தர் சர்வ அதிகாரியாக வர இருக்கிறார். அவர் வரும்பொழுது அவரோடு கூட நாம் செய்த எல்லா கிரியைகளுக்கான பலனோடு கூட கர்த்தர் வருகிறவராக இருக்கிறார். இந்த அமைப்பும் இந்த அடையாளங்கள் எல்லாம் நிறைவேறி ஆயிற்று. வெள்ளை குதிரை புறப்பட்டு அநேக ஆண்டுகளும் ஆயிற்று. அதுக்கு பின்பதாக அநேக பஞ்சங்களும் புறப்பட தொடங்கி உள்ளது. தேசத்தின் ஜனங்களே, மனம் திரும்புங்கள், கர்த்தருடைய வருகைக்காய் ஆயத்தமாவோம். கர்த்தர் பரிசுத்தவான்களும் தூதர்களோடும் இறங்கியவர் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய வருகைக்காய் ஆயத்தப்படுகிற உங்கள் அனைவருக்கும் கர்த்தருடைய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள்.